ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நல்ல தென்னந்தோப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு செம்பட்டிக்கு போகிறோம் பார்த்தீங்களா, செம்பட்டிக்கு முன்னாடியே ஜெய்னி காலேஜுக்கு பேக் சைடில் வந்து இந்த 5 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து 70 தென்னை மரங்கிற வீதத்தில் மொத்தம் 5 ஏக்கருமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னந்தோப்பாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 35 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ரோட்டில் இருந்து ஒரு 30 அடிக்கு வந்து தார் ரோடு ஃபேஸிங்கோடு நமக்கு வந்து கிடச்சிருது. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஏக்கரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 18 டு 20 வயசுக்குள்ளே நல்ல காப்புள்ள தென்னை மரங்களும், அதே போல் இளம் மரமாக ஒரு 9 டு 13 வயசுக்குள்ளே இளம் தென்னை மரத்தோட நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இடத்த பொறுத்த வரைக்கும் நீர்ப்பாசனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அதுவும் செம்பட்டி ஆத்தூர் சைடு வந்து இந்த மாதிரி நல்ல தோட்டங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தாய் பத்திரத்தில் இருந்து கரண்ட் டாக்குமெண்ட்டில் இருந்து பட்டா வரைக்குமே வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஃபென்சிங் போட்டு நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குத்தகைக்கு வந்து விட்டுருக்காங்க. ஒரு மரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 880 ரூபா வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க வேலையாட்களுமே வச்சுருக்காங்க. இப்போ கூட ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். காப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே காய் எல்லாமே வந்து சூப்பராகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசேல் வேல்யூக்கு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே வந்து உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி அவங்களே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே போல் தண்ணி போகிறதுக்கு தகுந்த மேனிக்க பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல தென்னந்தோப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரோட்லேருந்து டைரெக்டாக நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு தகுந்த மேனிக்க எல்லா ஃபெசிலிட்டியோடையும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கன்றுகள் வந்து இப்போ இடையிலையுமே வந்து போட்டிருக்காங்க. எங்களோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து தோட்டம் வாங்குறது எப்படி, நீங்கள் எங்கள் சேனல் மூலிமா வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் நார்மலாக நீங்கள் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போய் பாருங்கள், எந்த மீடியேட்டர் மூலியமானாலும் போய் பாருங்கள். ஆனால் இடத்த பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப்எம்பி மேப் வாங்குங்க. அதே போல் டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டோக்கன் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுங்க. ஏன்னா டாக்குமெண்ட் ஓரியன்டாக நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோடய சேனலுக்கு கால் பண்ணக்கூடிய கஸ்டமரே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இல்லைங்க, அந்த ரீசன்னால தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் தோட்டம் விற்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து தெளிவாக வந்து கேளுங்க. தாய்ப்பத்திரம் இருக்கணும், கரண்ட் டாக்குமெண்ட் இருக்கட்டும், அதே போல் பட்டா வாங்கி வைக்கணும். 1975 இன்றைக்கி கரண்ட் டேட் வரைக்கும் ஈசி போட்டு வைக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்க சர்வேரை கூப்பிட்டு தயவு செஞ்சு வந்து இடத்த வந்து அளந்து கல்லை வந்து ஊண்டி வச்சுருங்க. ஏன்னா எல்லா வேலையும் பார்த்ததுக்கப்புறம்
நிறைய பேர் வந்து அந்த சர்வேரை கூப்பிட்டு நம்ம அளந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கீங்க. இதனால் நிறைய பையர்ஸ் வந்து ரொம்ப வந்து சிரமப்படுறாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதனால் இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப கார்னர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சிரமப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறதே வந்து இந்த சர்வேரை கூப்பிட்டு அளக்கிறது தான். நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க இடத்த விற்கிறவங்கள பொறுத்த வரைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாக உங்களுடைய வேலைகளை சரியாக செஞ்சு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பையரை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து அவங்க வந்து கிரையம் போட்டுக்குவாங்க. இதனால் உங்களுக்கும் வந்து ஈஸியாக விற்றுற முடியும். அதே போல் பையருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சலுங்கிறது வந்து இருக்காது. ஃபைனலாக இப்போ நம்ம இந்த இடத்த பற்றின மற்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. மரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்ல இலை மரமாக நல்ல காப்பு உள்ள மரமாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் தென்னங்கன்று இருந்தாலும் கூட கோழி பண்ணை இந்த மாதிரி வந்து போடலாம். அது மட்டும் இல்லாமல் காளான் உற்பத்தி பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து போட முடியும். இது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. விவசாயம் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் என்னுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக என்னுடைய நன்றியை மறுபடியும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் அப்லோட பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.